ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரை போடா. ஏய் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் மாயிரி உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிற போடா. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கூட தள்ளி வாங்கிட்டு வா. நீ உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையா நடந்துக்கிறாரா? கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க வேலை கொஞ்சம்னா மரியாதையா பேசுங்கிறது அப்ப கோவரமா வராதா? எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு கோவரமா. நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்துக்கு வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேள்வி கேட்கும் போது கண்ணியமா பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவீங்க. சகிப்புத்தன்மை இருந்தா நான் எந்த வேலையை செய்யறேன்? நான் சினிமா எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாதுதான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான சிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. எங்க பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்ப எதை செய்யலாம்? எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுற சிம்மானதான் நீங்க பாத்திருக்கீங்க. அது நீங்க என்கிட்ட வருத்தம் தெரிவிங்க. இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம்.